ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு ஜிஎஸ் வந்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மெத்தடை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையில் வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு படிக்கிறது மாதிரி இருக்கும். முன்னாடி படித்தது மாதிரி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு இது வந்துட்டு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க முடியாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதில் வந்துட்டு மார்க்கு வந்துட்டு அதிகமாக கேட்குறாங்க, அதாவது கொஷின்ஸ் வந்துட்டு அதிகமாக கேட்குறாங்களோ அதை வந்துட்டு நம்ம கவனம் கொடுத்து படிக்கிற மாட்டோம் இருக்கும். ஜிஎஸ் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேர் டு ஸ்டடி. அதாவது சிலபஸ் வைஸ் அந்த சிலபஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா யூனிட்டுக்குமே நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையில் மொத்தம் வந்துட்டு 6 யூனிட் இருக்குது. அந்த 6 யூனிட்டில் 5வது யூனிட்டில் இருந்தும் 6வது யூனிட்டில் இருந்தும் மொத்தம் 40 கொஷின் வருது. அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 கொஷின்ஸு. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 6th யூனிட் வந்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். 6th யூனிட்டை பொறுத்தவரையிலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு படிக்கிறது ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம படிக்கிற மாட்டோம் இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு தொல்லியல் ஆய்வுகள்லாம் எந்தெந்த இடத்துல நடக்குது, எத்தனாவது கட்டத்தில் வந்துட்டு அது நடைபெறுது, ஒவ்வொரு இடத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு கரண்ட்டாக எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம படித்தாலே போதும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, அப்புறம் திருக்குறள், இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு நீங்கள் தமிழ் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே அதிலே கவர் ஆயிரும். அடுத்து 2வது பாட்டில் இருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐஎன்எம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாலே இந்த டாப்பிக்லாம் வந்துட்டு கவர் ஆயிரும். அப்போது யூனிட் 6த்தை பொறுத்தவரையிலும் இதுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு தமிழும் ஐஎன்எம்மும் படித்தாலே இந்த யூனிட் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மட்டும் நீங்கள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துட்டு அப்பப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5th யூனிட்டு. 5th யூனிட்டில் வந்துட்டு 2 டாபிக் வந்து கவர் ஆகும். ஒன்று வந்துட்டு எக்கனாமிக்ஸு, இன்னொன்று வந்துட்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டு. இந்த 2 இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் இந்த 2 டாப்பிக்குமே தொடவே இல்லை. அதனால் நான் இந்த தடவை ஃபஸ்ட்டு முடித்தது வந்துட்டு இந்த யூனிட் தான். இதை வந்துட்டு நான் யூடியூப் பார்த்து தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். மேக்ஸிமம் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டேன். நோட்ஸு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு தடவை வந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு நீங்கள் புக்கை வந்துட்டு எடுக்கவே கூடாது. ரிவிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்து எக்ஸாம் வரலுமே நீங்கள் அந்த நோட்ஸ் வச்சு மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது மாதிரி பார்த்துக்கங்க. அந்த மாதிரி வந்துட்டு கிளியராக நோட்ஸ் எடுத்து பழகிக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சயின்ஸ் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் படிக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அதை படிக்காமல் இருக்காதீங்க. 9th 10th அதாவது சயின்ஸில் வந்துட்டு 9th 10th வந்துட்டு சிலபஸ் டாபிக் வந்துட்டு கவர் ஆகிறத மட்டுமாவது நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். மொத்தமாக வந்துட்டு அதை ஒதுக்கிடாதீங்க. அட்லீஸ்ட் 9th 10th அதை படிச்சிருங்க. ஜாகிரஃபியை பொறுத்தவரையிலும் 10th இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட் வந்துட்டு படித்தாலே போதும். அதுலேருந்தே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின் வந்துட்டு கவர் ஆயிரும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 8th 9th இந்த 2யும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் நான் பண்ண தப்பும் அதுதான். என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் புக் வைஸ் வந்துட்டு தயவுசெய்து படிக்காதீங்க. அதாவது 6th புக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறது, அடுத்து வந்து 7th புக்கு, அதுக்கப்புறம் 8th புக்கு, அந்த மாதிரி படிக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 6th புக்கில் கவர் ஆகும், 11th புக்கில் கவர் ஆகும், அதே மாதிரி எத்திக்ஸ்லேயும் உங்களுக்கு கவர் ஆகும். 9th வந்துட்டு ஒரு டாபிக் மட்டும் கவர் ஆகிற மாட்டே இருக்கும். இந்த மாதிரி எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்து அந்த கவர் ஆகிறத மட்டும் வந்துட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படிங்க.
இப்போ நீங்கள் வந்துட்டு புக் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா, இப்போ 6த் படிப்பீங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் 11th புக் படிக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நாள் கூட ஆகலாம். அப்போ நீங்கள் அந்த 20 நாளுக்கு அப்புறம் 11th புக் படிக்கிறப்ப 6த்தில் படித்த அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ வந்துட்டு ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் இருக்கும். அதனால இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, அது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு படிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். பாலிட்டியை பொறுத்தவரையிலும் வந்துட்டு சிலபஸ் வைஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் படிக்கிறது மட்டும் இருக்கும். என்னென்ன அப்படின்னா அந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு வந்திருக்கு, இது இல்லாமல் வந்துட்டு முக்கிய வழக்குகள், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது மட்டும் இருக்கும். நீங்கள் இந்த பாலிட்டி படிக்கிறப்பயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு இதையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. எதையுமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணுறது மாதிரி படிங்க. எந்த ஒரு டாப்பிக்குமே வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் வந்துட்டு போட்டு பாருங்கள். நம்ம டெலகிராம்லேயே வந்துட்டு நிறையா கொஷின்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் படித்த டாபிக் வந்துட்டு எந்த கொஷினில் வந்துட்டு கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இல்லை யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதையுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. தமிழ் மேக்ஸை பொறுத்தவரையிலும் வந்துட்டு இப்போ நம்ம அந்த 21 டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 85லேருந்து ஒரு 90% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் வந்துட்டு அதில் எது எது வந்துட்டு நம்ம படிக்காமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே இதுக்கப்புறம் வந்துட்டு கவர் பண்ணிகிட்டே வாங்க. தமிழையும் மேக்ஸையும் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்துட்டு மூடி வச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் படிக்க உட்கார்றீங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் தமிழ் புக்காக எடுத்து வச்சு உட்காராதீங்க. இல்லை அப்படின்னா ஜிகேவாக எடுத்து வச்சு உட்காராதீங்க. நீங்கள் இப்போ ஒரு நாள் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு சப்ஜெக்டை வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் வந்துட்டு எடுத்து வச்சு நம்மளுக்கு படிக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு அது ஒரு மாதிரி வந்துட்டு ப்ரெஷராக இருக்கும். அதனால் அந்த மாதிரி படிக்காதீங்க. காலையில் வந்துட்டு இப்போ ஜிகே எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் எடுத்து படிங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இதுவுமே வந்துட்டு கலந்து படிங்க. உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.